Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் ஆபிரகாம் வீட்டுக்கு ஏஞ்சல்ஸ் வந்ததை பார்த்தோம்ல, அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆபிரகாமை பார்த்து நீங்கள் நல்லா பெருகி சந்தோஷமாக வாழுங்கன்னு ப்ளஸ் பண்ணார். இந்த வாரம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா லோத்துவை பற்றி பார்க்க போகிறோம். 2 தூதர்கள் மறுபடியும் லோத்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. உடனே லோத்து அவங்கள ரொம்ப வருந்தி அழைக்கிறான், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே அவங்க வீட்டுக்கு போனாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, இரவு அங்கே தங்குனாங்க. அப்போ இதை சோதோம் கொமோரா பட்டணத்து மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. லோத்து வீட்டுக்கு ஏன் தூதர்கள் வரணும், அவங்க ஏதாவது நம்ம அழிச்சு போட போகிறாங்க, ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து லோத்து வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த தூதர்களை கொண்டு வாங்க, நாங்கள் அவங்க யாருன்னு பார்க்கணும், அவங்கள நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்க. இதை ஆபிரகாம் பார்த்தாரு. ஆபிரகாம் பார்த்துட்டு ஏசப்பாட்ட கேட்குறாங்க, ஏசப்பா நீங்கள் இந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறீங்களா? ஒருவேளை இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் இந்த சோதம் குமார பட்டணத்தை அழிப்பீங்களோன்னு கேட்டாங்க. அதுக்கு ஏசப்பா சொன்னாங்க, 50 நீதிமான் நிமித்தம் நான் இந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஆபிரகாம் கேட்டார், 45 நீதிமான் நிமித்தம் அழிக்க மாட்டீரோ? அதுக்கும் ஏசப்பா சொன்னாங்க, 45 நீதிமான் நிமித்தம் நான் அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் கேட்டான், ஒருவேளை 40 நீதிமான் நிமித்தம் அழிப்பீரோ? நான் அழிக்க மாட்டேன் ஏசப்பா, உங்களுக்கு கோபம் வராமல் இருப்பதாக சொல்லி மீண்டும் ஆபிரகாம் கேட்டான். ஒருவேளை 20 நீதிமான் நிமித்தம் இந்த சோதம் குமார பட்டணத்தை அழிப்பீங்களோன்னு கேட்டாங்க. ஏசப்பா அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. 10 நீதிமான் நிமித்தம் அழிப்பீங்களான்னு கேட்டாங்க. அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் சோதம் குமார பட்டணத்தின் கூக்குரலும் பயங்கரமாக ஏசப்பா கேட்குது. அநியாயமான பாவங்க செய்கிறாங்க. அதனால ஏசப்பா சொன்னாங்க, நான் சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோத்துவை கூப்பிட்டாங்க. லோத்துக்காக ஆபிரகாம் ஏசப்பாட்ட கேட்க வாங்கிட்டாங்க, ஏசப்பா இந்த லோத்துவையும் அவங்க குடும்பத்தையும் நீங்கள் அழிக்காதீங்க ஏசப்பான்னு சொன்னோன்னே ஏசப்பா ஆபிரகாம் வார்த்தை கேட்டு, நான் நிச்சயமாக லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் நான் அழிக்கவே மாட்டேன், ஆனால் அவங்க இந்த பட்டணத்தை விட்டு என்ன பண்ணணும், ஓடி போகணும், நான் வெளிச்சம் வர்றதுக்கு முன்ன இந்த பட்டணத்தை அழிச்சு போடுவேன்னு சொன்னோன்னே உடனே லோத்து கேட்குறேன், ஆண்டவரே நான் அந்த தூரமான மலைக்கு ஓடி போக என்னால் முடியாத ஆண்டவரே, நான் பக்கத்தில் இருக்கிற சோவார் மலைக்கு பட்டணத்துக்கு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு. சரி நீ சோவார் பட்டணத்துக்கு ஓடிப்போ, ஆனால் நீ முன்னால தான் பார்த்து ஓடணுமே தவிர நீ பின்னிட்டு பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சோவார் மலைக்கு நேராக லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஓடினாங்க. ஆனால் போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த லோத்துக்கு மனைவி என்ன பண்ணான்னா அப்படியே திரும்பி பார்த்தா, பாரு ஐயோ நம்முடைய பட்டணம் அங்கே இருக்குது, நமக்கு எவ்வளோ பெரிய பிளெஸிங் இருக்குது, நம்ம பொருளெல்லாம் அங்கே இருக்குது, நம்ம இப்போ ஜீவன் தப்ப ஓடி போகிறோமே, நம்ம பொருளெல்லாம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி அவள் உலக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்ததுனால அவள் அப்படியே உப்பு தூணாயிட்டாங்க. லோத்தும் அவனுடைய பிள்ளைகளும் அப்படியே அந்த பட்டணத்தில் போய் சேர்ந்தாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சியே, நம்ம தூதர்களை உபசரிக்கணும், அந்நியரை உபசரிக்கணும். உபசரிக்கிறதுனால கர்த்தர் நமக்கு அநேக தீங்கு நின்று நம்மளை விடுவிப்பார். சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம படிக்கலாம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். எபிரேயர் 13:2. மறுபடியும் சொல்றேன், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். எபிரேயர் 13:2. அந்நியர் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் பிச்சைக்காரங்களோ அல்லது உணவு இல்லாமல் வந்தா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏசப்பா கூட ஒரு வசனத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை நிச்சயமாக தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம ஏழைகளை அந்நியர்களை உபசரிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள ஏசப்பா, நாங்களும் அந்நியரை உபசரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் எங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, நல்ல டேடி மம்மி வீடு எல்லாம் கொடுத்துருக்கீங்கப்பா. இதே மாதிரி இல்லாத எல்லா மக்களுக்கும் உணவு, உடை, வீடு எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.